உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லு பிரியா. உங்க ஆபீஸ்க்கு புதுசா ஒரு பொம்பளை வந்திருக்காளாமே, அது யாரு? ஆ அது அது என்னோட காலேஜ்ல படிச்ச பொண்ணு. பொண்ணா பொம்பளையா? நான் பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அது பொம்பளை தான். உங்க காலேஜ்ல படிச்ச எல்லாருமே எனக்கு தெரியும். அவ பேர் சொல்லுங்க. அது என்னுடைய ஜூனியர் பொண்ணு. உனக்கு தெரியாது. ஒழுங்கா இருந்துக்கங்க டார்லிங். உங்க மேல நான் உயிரை வச்சிருக்கேன் சரியா? எனக்கு எந்த துரோகமும் பண்றேன்னு தெரிஞ்சதுன்னா உங்களை கொன்றுவேன். இப்போ உங்க மேல சந்தேகம் தான் வந்திருக்கு. ஏதாவது தப்பா போச்சுன்னா உங்களை பிச்சு எடுத்துருவேன். அவளுக்கு சேலரி 50,000 கொடுக்கீங்களாமே, எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி 20,000 கொடுங்க. அவ வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டேக்காலாம். எனக்கு தெரிஞ்சவங்க அடுத்த மாசம் அவளை வேலையை விட்டு கூட கரெக்டா இருக்கும். பாவம் கஷ்டப்பட்டவங்க. கஷ்டப்பட்டவங்களா இல்ல உங்களுக்கு ரொம்ப இஷ்டப்பட்டவங்களா? அப்படிலாம் இல்ல பிரியா. அடுத்த மாசம் அவ வேலையில இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். எனக்கு சந்தேகம் வந்துட்டு பார்த்துக்கிடுங்க. இல்லைன்னா டெய்லி உங்களுக்கு மரண அடி விழும். போங்கங்க, கோட்டை சரி பண்ணிட்டு வேலைக்கு போங்க டார்லிங்மா. நல்லா சிரிச்ச முகமா போங்க. ஆபீஸ்ல யாரும் பார்த்து நினைப்பாங்க ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சிருக்கு, சரி பண்ணிக்கிடுங்க சரியா? கராத்தே படிச்சது இதுக்குதான் போல. என்ன அடி! டார்லிங், இதுக்கு மேல அடி வாங்க முடியாதுமா. ஐ லவ் யூ. இது ஒண்ணுதான் குறைச்சலு. பதிலுக்கு சொல்ல தெரியாதா? லவ் யூ டூ. லவ் யூ லவ் யூ. ஏடி, இன்னைக்கு நல்ல நாளா தான் இருக்கு. போய் சான்ஸ்ராணி வீட்டை போய் பால் காய்ச்சிட்டு வந்துருவோம். ஆமாக்கா, இன்னைக்கு போய் பால் காய்ச்சிருவோம். அப்பதான் அவளும் வீட்டை யூஸ் பண்ண முடியும். என்னெல்லாம் வாங்கிட்டு போனோம்? சாஸ்திரத்துக்கு ஒரு உப்பு பாக்கெட் வாங்கிக்கிடுவோம். அதுக்கப்புறமா பால் வாங்கிட்டு போவோம். காய்ச்சிட்டு எல்லாரும் பாலை குடிச்சிட்டு வர வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்மள ஏதாவது 500 ரூபாயை கொடுத்துருவோம். புது பாத்திரம் வேணும்லாட்டி நான் பால் காய்க்கிற பாத்திரம் கொண்டு வரேன். எங்கள் வீட்டில் புதுசு ஒன்று இருக்கு. பாலில் போட்டு குடிக்கிறதுக்கு சீனி வேணும்ல. போகிற வழியில் எங்கள் பேக்கரியில் நிறைய சீனி இருக்கும், நான் அதை கொண்டு வரேன். பத்த வைக்கிறதுக்கு தீப்பெட்டி வேணும்ல, நான் அவனை தீப்பெட்டி கொண்டு வரேன். ஆமாம் ஆமாம், தீப்பெட்டி கூட இல்லாம தான் இருக்காங்க. இவ ஒரு தீ. புது வீட்டில் ஒரு செழிப்பே இல்லையே. வீடு எந்த நேரமும் திறந்து கிடக்கு. ஒரு சாப்பாடு வாட வரமாட்டுக்கு. ஒன்றும் இல்லையே. என்னது ரொம்ப பஞ்சத்தில் அடிப்பட்ட பிள்ளையா இருக்குமோ? நான் இங்க நடையில உட்கார்ந்துருக்கிறதே அந்த பிள்ளையதாட்டு குழம்பு கிளம்பு வச்சு தருவான்னு பார்த்தா அவ ஒரு பஞ்சத்தில் அடிப்பட்ட இத்திரையா இருப்பா போலையே. ஏன் மருமவ வைக்கிற குழம்ப நாய் கூட நக்காது. ஒரே நாத்தம். நாத்தி குழம்புதான் வைக்க. எவ்வளவு குழம்பு தாராளவுல நம்மளாவ வாய் விட்டு கேட்க முடியும்? அவ்வளவுலையே கொண்டு பாட்டி பாட்டி இந்தாங்க நாங்க குழம்பு வச்சோன்னு கொடுக்கணும். ஒருத்தி கொடுக்க மாட்டாளுவ. ஹலோ, இட்ஸ் மீ சான்ஸ்ராணி. வீட்டில் இருக்கியா? உள்ள வாங்க. இன்னைக்குதான் மூஞ்சி கொஞ்சம் தெளிவா இருக்கு. நேரத்தெல்லாம் வாடிப்பே இருந்தேன். என்ன செய்ய, எல்லாத்தையும் கடந்து தானே போகணும். சரி சரி, ரொம்ப நாள் புது வீட்டுல சும்மாவே இருக்க கூடாது. பால் காய்ச்சிருவோம். ஏக்கா நீ தாங்க பெரியவன், நீயே காய்ச்சிரு. இது என்னை விட பெரியவங்க இழிச்ச காட்டி அவங்கள சொல்லு. சரி, 2 கிழவியும் சேர்ந்து காய்ச்சிருங்க. ஏட்டி, என்னை கிளவி ஆக்கிட்டியாக்கா? ஆமா, இன்னும் கொஞ்சம் மாசத்துல பேரனும் பேத்திய பிறக்க பதில்ல, அப்படி கிளவி தானே. அது சரி, அப்ப வாங்க பால் காய்ச்சிருவோம். போங்க போங்க, பெரியவங்களா போய் சீக்கிரம் பால் காய்ங்க. ஏட்டி, இது புது பானை தானே சூர்யா வாங்கிட்டு வந்தது? ஆமாக்கா. அப்ப இதுல பாலை நல்லா ஊத்தி காய்ச்சிருவோம். நல்ல பித்தளை பானையா இருக்க. சரிக்கா. பால் நல்லா பொங்கி வரணும்னு அதுக்கப்புறம் தான் அமத்தணும் அடுப்ப. ஏட்டி, விறகடுப்புல வச்சுக்கிடுவியா? அதெல்லாம் எனக்கு பழக்கம் இருக்குக்கா. சின்ன வயசுல விறகடுப்புல தான் நான் சமைச்சிட்டு கிடப்பேன். தீ நல்ல மளமளன்னு எரியுதே. உன் ஆள் வரலையாட்டி? நாங்க இருக்கோன்னு நாங்க போனதுக்கு அப்புறம் அவனை வர சொல்லுவியோ? எப்ப லூஸ் மாதிரி பேசாத. வெளியே ஒரு கிளவி எப்ப பார்த்தாலும் கண்காணிப்பு கேமரா மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்கு. நான் அப்பெல்லாம் வாரி வர சொல்ல மாட்டேன். நான் எந்த கிழவியும் பார்க்கலையம்மா. அது எந்த புது கிழவி? எந்த வீட்டுல ஒண்ணு உட்காந்துக்கிட்டு இருக்கு. அது பேரு பச்சையம்மா. பச்சை அம்மாவையும் பார்க்கல, வெள்ளை அம்மாவையும் பார்க்கலப்போ. பொங்குது பொங்குது, பால் பொங்குது, குழவை விடுங்கட்டி. ஓ, அடைச்சி நாரி கணக்கா ஊழ விட்டுக்கிட்டு இருக்கா. அப்படி செய்யணும். உழுது 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 உழுது. அடப்பாட்டி, பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஏட்டி, அது பொங்கலுக்கு தான் அப்படி சொல்லணும், இதுக்கு அப்படி சொல்லக்கூடாது. பொங்குனாலே நாங்க அப்படித்தான் சொல்லுவோம். போட்டி அரமண்டல். சரி, ஆளுக்கு ஒரு டம்ளர்ல ஊத்தி குடிப்போம் வாங்க. அடடா அடடா, அருமையான பால், நல்ல ருசியா இருக்கு. சரி சான்ஸ்ராணி, நீ குடிக்கலையா? நீங்கெல்லாம் குடிங்க.
எனக்கு உங்களுக்கு குடிக்கிறது பார்த்தாலே மனசுக்கு நிறைவா இருக்கு. இந்த பெரிய கிளவி மாதிரி பேசாமல் ஒழுங்காக குடிப்பத்துக்க. சரியா சாப்பிட்றதில்ல குடிக்கிறதில்ல, ஏற்கனவே எலும்பு மாதிரி தான் இருக்க. இன்னும் கொஞ்சம் ஒல்லியாயிட்டு இருக்காத. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ நான் நார்மல் ஆயிட்டேன். கேரட்டி வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் போகும், அதுக்காக வயிற்ற பட்டினி போட்டு உடம்ப வந்து பாதிக்க வைக்காது, சரியா? சரிக்கா சரிக்கா. இப்படி சொல்லுதுன்னு நினைச்சுக்காதட்டி. நான்லாம் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். நான் வந்து எவ்வளோ நாள் ஜெயிலெல்லாம் இருந்திருக்கேன் தெரியுமா? ஏகப்பட்ட அடிகள் வாங்கியிருக்கேன், வச்சிருக்கேன். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 வயசுல தான் நல்ல வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னே இருந்திருக்கு. நான்லாம் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையும்னு நான் எதிர்பார்த்ததும் இல்லை. என் பிள்ளை இப்படி படித்து நல்ல வேலைக்கு போகணும்னு நினைக்கல. அதனால வாழ்க்கையில கவலை இருக்கு, கஷ்டம் இருக்குன்னு சோர்ந்து உட்காராதீங்க. எப்பனாலும் நம்ம வாழ்க்கை மாறும், எப்படியாவது மாறும். 50 வயசு வரைக்கும் நான் உயிரோட இருப்பேனே தெரிலக்கா. இப்பமே அடி சரியான அடி உழுது பார்த்துக்கிடுக்க. ஏன் அப்படி பேசுத? நம்மளை விடு. இப்போ ரோட்டோர பிச்சை எடுக்கிறவங்க, வீடே இல்லாதவங்க, அவங்களெல்லாம் நினைச்சு பாரு. அப்ப நம்ம எவ்வளவோ பரவாயில்லன்னு நினைச்சுக்கிடணும் டி. எப்பவுமே நான் அப்படிதான் நினைப்பேன் பார்த்துக்க. ஏக்கனால நீங்கள் எல்லாருமே இருக்க போய் தாங்க உசுரோடவே இருக்க. இல்லைன்னா எனக்கு இருக்கிற மன கஷ்டத்துக்கு என்னைக்கே போய் சேர்ந்துருப்பேன். அப்படிலாம் பேசக்கூடாது பார்த்துக்க. இழிச்சக்கா கொடுத்துருக்கா? நீயும் கையால கொடுட்டி. உன் கை தான் நல்லா ராசியான கை. நீங்களே கொடுக்கலாம், கேட்க மாட்டீங்கல. கொடு கொடு. இந்த அட்டி இதுல ஒரு 50,000 இருக்கு. இழிச்சக்கா ஒரு 30,000, நான் ஒரு 10,000, சுந்தரி ஒரு 10,000 வச்சிருக்கோம். உன் செலவுக்கு வச்சுக்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடு. வேலை கிடைக்கிறீங்க இதை வச்சு ஓட்டுமா. ஏன் லூசாக்கா நீங்க? எனக்கு அதெல்லாம் வேண்டாம், சும்மா இரு. பிடிமா. எங்க போகாதுங்க. நீங்களாம் ஏற்கனவே எனக்கு நிறைய பண்ணிட்டீங்க. ஏற்கனவே இந்த பெயில் எடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட செலவாச்சு. திருப்பி திருப்பி இப்படி பண்ணாதுங்க. சும்மா இரு. பேசினா மட்டும் ஃப்ரெண்டு கிடையாது, கஷ்ட நஷ்டத்துலயும் கூட இருக்கணும் பார்த்துக்க. ஏங்க இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப ஓவருக்க, வேண்டாங்க. ஏம்மா நீ வேண்டாம் வேண்டாம்னு அடுப்புக்குள்ளே போய் உட்காந்துடாத. உட்கார்ற இடம் சுட்டுற போது. வச்சு போட்டு செலவுக்கு அப்புறம் பார்த்துக்கிடுவோம். நான் எதுவும் தரலாம் நினைக்காத. எங்க பேக்கரில இருந்து சீனி, மாவு, கோதுமை மாவு எல்லாமே நான் உனக்கு கொண்டு வந்துடுறேன், சரியா? ஏன்னா என் பேர் பைசெல்லாம் கிடையாது பார்த்துக்க. ஏட்டி நானும் ஒன்றும் கொடுக்கலன்னு நினைக்காதட்டி. என்கிட்ட இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. ஏதாவது வீட்டில் ஆட்டையை போட்டு வர முடியுதான்னு பார்க்க. ஐயோ இதெல்லாம் எனக்கு வேண்டான்னு சொன்னா நீங்க கேட்கவும் மாட்டேங்க. நான் என்னத்த சொல்ல? சும்மா இருட்டி வச்சுக்க. சரி, உன் ஆள் எப்ப வருமா? அவனுக்கு பாலை காய்ச்சி கொடுத்துரு. ஏங்க ஓயாம வரக்கூடாதுங்க. பாக்குறவங்க தப்பா பேசுவாங்கக்கா. அதனால நான் வர வேண்டாம்னு சொல்லிட்டு பார்த்துடுங்க. அட லூசு பிடிச்சவள, நாங்க இருக்கும்போதாவது வர சொல்லிட்டி, வந்துட்டு ஆளோட போக சொல்லு. மெண்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்க. சரி சரி வர சொல்லுதே. சரி சரி, கவலைப்படாத. இனிமே எல்லாம் நல்லபடியா போகும், சரியா? ஏட்டி, இந்த தரிசனிப்புல ஒரு தேங்காய் கம்பெனி வச்சிருக்காள, அதுல போய் இவளுக்கு ஒரு வேலை கேட்போமா? அங்கே வேலைலாம் நல்லாவே இல்லையாமே. உமாக்காவே எங்கள் தேங்காவெல்லாம் உடச்சி உடச்சி கையெல்லாம் புண்ணாயிட்டுன்னு கேள்விப்பட்டேன். இவளுக்கு தட்டு மேனேஜர் வேலை கொடுத்தா நல்லா இருக்கும்ல? ஆமா கொடுக்காங்க. 3ஆம் கிளாஸ் படிச்சவங்களுக்கு மேனேஜர் வேலை. ஏதாட்டு கொஞ்சம் நல்லா உட்கார்ந்தே செய்யற மாதிரி வேலை கேட்கலாம்ல? அங்கே வெளியே வாட்ச்மேன் வேலையா? இல்லடி, ஃபேக்டரிக்குள்ள. ஃபேக்ட்ரிக்குள்ளே தான் நடக்கிற வேலை, ஓடுற வேலை, உரிக்கிற வேலை தான் இருக்கான். ஏட்டி, கேட்கறதுக்கு முன்னாடி இப்படி பேசாதட்டி, வாட்டி போய் கேட்டு பாப்போம். ஏட்டி அப்ப நீ தேங்காய் கம்பெனிக்கு வேலைக்கு போறியா? எனக்கு எங்கனாலும் ஓகே தான்மா. சரி அப்ப நடங்க. தேங்காய் மேல நடக்கிறதெல்லாம் ஒரு வேலையா? இந்த தர்சினி மூஞ்சுக்கெல்லாம் நல்ல வேலை. என்ன மாதிரி அழகு பிள்ளைக்கு ஒரு வேலையும் இல்ல. அவளும் அவ ஆம்பளை மூஞ்சும். தர்சினி மேடம், குட் மார்னிங். இது என்ன ரொம்ப நேரமா இங்க நடந்துட்டு இருக்கீங்க? உள்ள போய் வேலை பாருங்க. இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீல. அது இருக்கட்டும், நீங்க உள்ள போய் வேலைய பாருங்க. அப்படியே போட்டு வந்துட்டீங்க. ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம் போலயே. இவ்வளவு அழகா யாரும் பார்த்தது இல்ல. ஏங்க நீங்க போங்கக்கா, உள்ள போங்கக்கா, பேசிட்டு இருக்காதுங்க. அந்த போறே மேடம். பீட மூஞ்சி, வெறும் விளங்காதவ. என்னம்மா தர்சினி, நல்லா இருக்கியா? இவ்வளவு எங்க வந்திருக்காளவ? நல்லா இருக்கேன்க்கா. பேட்டரிலாம் நல்லா போயிட்டு இருக்காமா? நல்லா போகுதுக்கா. எம்மா இவளுக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்தா போட்டு கொடுமா. தனியா தான் இருக்கா பாவம். அவங்க புருஷன் கூட தானே இருந்தாங்க. புருஷன் கிடையாது, பிள்ளை இருக்கலாம். அவளுக்கு பிள்ளை எல்லாம் கிடையாது. ஒருவேளை சான்ஸ் ராணிக்கு ஊர்ல ஏதாவது பிள்ளை இருக்குமோ? ஏக்கா அவங்களுக்கு குழந்தை இருக்கலாக்கா. என்ன உளறிட்டு இருக்க? ஏன் லூசினியா என் பக்கத்துல நிக்க? அவ தானே நின்னுட்டு இருந்தா. நான் மாறி வந்துட்டேன். அதான் அவ உளறிட்டு இருக்கா போல, உனக்கு பிள்ளை இருக்குன்னு. நீ இங்க வாட்டி. ஏட்டி, இவளுக்கு டீ தொப்பி போட்டவளுக்கு. ஓ இவங்களுக்கா? ஐயக்கா என்ன பிடிச்சிருக்கீங்க? 3வது. அப்ப உங்க லேபர்ல போட்டு விட்டுறேன். இம்மா கொஞ்சம் நல்ல வேலையா கொடுமா. கொஞ்சம் மேனேஜர் மாதிரி, சூப்பர்வைசர் மாதிரி கொடுமா. உங்க மக காலேஜ்ல படிச்சிட்டு இருக்காங்கல்ல விசால், அவங்களே மேனேஜர் வேலையில தான் இருக்காங்க. அவங்க நிறைய பிடிச்சிருக்காங்க. ஆமாமா, விசால் வேலை பார்க்கறது தெரியும்.
நல்ல சம்பளத்துல வேலை போட்டு கொடுமா, பாவம் தனியா கஷ்டப்படுதா. இக்கா இப்போதைக்கு வேலை எதுவுமே இல்லையக்கா, லேபர்ல கூட எடுக்கிறது கஷ்டம் தான். ஊர்ல உள்ள அம்பிட்டு பொம்பளையில இங்க தாங்க வேலை பார்க்காங்க. 1ஆம் தேதி ஏதாவது ஒரு வேலையில சேர்த்துக்கம்மா. இக்கா நான் கண்டிப்பா சொல்லுதேன்க்கா, ஒரு 2 நாளுக்கு டைம் கொடுங்கக்கா சொல்லுதேன். சரிம்மா நான் போயிட்டாரோ. இக்கா இளநீ குடிச்சிட்டு போங்கக்கா. தாங்க பரவாயில்ல, இருக்கட்டும்மா இருக்கட்டும், வேலை கொடுத்தாலே போதுமா. சரிக்கா. விளக்கு தெரிஞ்சவ ஃபார்மாலிட்டிக்கு கேட்டுட்டு அப்படியே விட்டாள. ஆமா, அந்த இளநியை வச்சு அவ ஏதாவது கடையில விற்பாள்ல. ஒன்னொன்னும் ஊருக்கு வரும்போது பேக்க மாதிரி வந்தது. இப்போ ஒரு தொழிலதிபரா ஆகுது. நம்ம தானே தெருவிலே சுத்திட்டால இதோங்கா. நம்ம சுத்தத்துக்கு மட்டும்தான் லாயக்கி, வேற ஒண்ணுத்துக்கு கிடையாது. நமக்கு அதே மாதிரி தூக்கி விடாதுக்கு மகாராஜன் மாதிரி அத்தானா இருக்கு. நம்மள ஒரே மேல தூக்கி விட்டதுக்கு தான் இருக்குவோ ஆளுவோ. மேடம் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, அவளுக்கெல்லாம் வேலை கொடுக்காதீங்க. ஏன் அப்படி சொல்லுவீங்க? அவ பெரிய திருடி, அவ மேல நிறைய கேஸ் எல்லாம் இருக்கு, ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்கா. லட்சக்கணக்கில் திருடுவா, செயினும் திருடி. எப்ப ஊட்டில அவ பண்ணாத வேலையே கிடையாது. எனக்கு சொல்லுவீங்க? ஐயோ பயமா இருக்க. ஆமாமா, திருடிய மட்டும் நம்பவே கூடாது, எல்லாத்துலயும் கை வச்சிருவா. டெய்லி 2 தேங்காவை கொண்டு போனாலும் உனக்கு என்ன தெரியவா போகுது மேடம்? இரும்புன்னு என்னத்தையாவது எடுத்துட்டு போயிருவா, பாத்துக்கோங்க மேடம். ஐய, கையில திருட்டு பழக்கம் மட்டும் இருந்தா விளங்கவே விளங்காது. அப்ப நான் வேலை கொடுக்க மாட்டேன். ஆமா, நல்ல ரோசனை பண்ணி கிடங்க. இல்லக்கா, நாளைக்கு ஏதாவது காணாம போயிட்டுனா பிரச்சனை ஆயிரும். இருக்கட்டும், வேண்டாம். சரி நீங்க பேசிட்டு இருக்காதீங்க, உள்ள போய் வேலை பாருங்க. சரி மேடம். எப்பாடி இப்பதான் நிம்மதியா இருக்கு. இவளெல்லாம் அங்க வேலைக்கு விடக்கூடாது, அப்புறம் எல்லா அவளும் வந்துருவாளுவ. இன்னைக்கு நடந்ததப்ப அனுமதியை கடை சொல்லணும்.